நீங்கள் தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டுமில்லாம உலகத்தோட கடைக்கோடியில நிகழும் நிகழ்வுகளின் விவரங்களையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணியத்தாய், தமிழ்த்தாயின் தவ புதல்வி, புத்துலகை படைத்திட்ட போர்வாள், எதிர்போரின் சிம்ம சொப்பனம், சொப்பனத்திலும் வெல்ல முடியாத எரிமலை, எரிமலையின் வெப்பம், பனிக்கடலின் குளிர்ச்சி, இரண்டும் ஒருங்கிணைந்த அதிசயம், அதிசய திட்டங்களை அரங்கேற்றும் புதுமை, புதுமைகளை படைக்கும் புரட்சி சுழல், சுழலும் புவியின் மைய அச்சு, அச்சமில்லா தலைமை. தலைமை ஏற்று நடத்தும் தகைமையுடன் தமிழகத்தின் வருங்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தீர்க்க தரிசனத்தோட புதிய முன்னோடி திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி வரும் சமயோஜித திறன் கண்டு அறிவியல் அறிஞர்களும் அரசியலாளர்களும் வேளாண் விஞ்ஞானிகளும் பொருளாதார நிபுணர்களும் ஆன்மீக ஞானிகளும் மொழியியல் வல்லுநர்களும் வர்த்தக விற்பனர்களும் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போய் வியப்பில் ஆழ்ந்திருக்காங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களோட நலன்களுக்காக அல்லும் பகலும் அயராது சுற்றும் பூமியை போல இயங்கி வர்றாங்க. 24 மணி நேரமும் கடிகார முட்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமா மாற்றியிருக்காங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023இல் 1,34,600 கோடி ரூபாய் உத்தேச முதலீட்டில் சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் மேம்பாலங்கள், உயர்மட்ட பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள், கீழ்மட்ட பாலங்கள், நடை மேம்பாலங்கள், ஆற்றுப்பாலங்கள், பல்வழிச்சாலை மேம்பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பாலங்கள், சாலைகள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டு வருகின்றன. இந்த வகையில கடந்த மாதம் 28ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2287 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கி வைக்கப்பட்ட சாலை திட்டங்கள், மேம்பாலங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3வது முறையா பொறுப்பேற்ற பிறகு தொடங்கி வைக்கப்பட்ட சாலைகள், பாலங்கள், நடைபெற்று வருகின்ற பணிகள் ஆகியவை குறித்த குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் என்ற குரலுக்கேற்ப பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் வான் மின்னலின் வேகத்தையும் விஞ்சி செயலாற்றி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொலைநோக்கு திட்டம் 2023ஐ செயல்படுத்தும் விதத்தில் எரிசக்தி, போக்குவரத்து, தொழில்துறை மற்றும் வணிக உட்கட்டமைப்பு, நகர உட்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் மனிதவள மேம்பாடு ஆகிய துறைகளில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நவீன திட்டங்களை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் சாலை மற்றும் பாலங்களின் கட்டுமான பணிக்காக 11,132 கோடியே 32 லட்சம் ரூபாய் மானிய உதவி வழங்கப்பட்டு 8,950 கோடி ரூபாய் செலவில் 29,522 கிலோமீட்டர் சாலைகள் மேம்பாடு மற்றும் 1,020 கோடியே 89 லட்சம் ரூபாய் செலவில் 911 பாலங்கள் மற்றும் சிறு பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. ரயில்வே பணி திட்டத்தின் கீழ் 704 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலவில் 33 ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் கீழ்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டில் உள்ளன. ஒருங்கிணைந்த சாலைகள் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9,296 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் 32,740 கிலோமீட்டர் சாலைகளை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் மற்றும் 1,093 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் 953 பாலம் மற்றும் சிறுபால பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. நபார்டு கடனுதவியுடன் மாவட்ட முக்கிய சாலைகள் மற்றும் மாவட்ட இதர சாலைகளை மேம்பாடு செய்தல் திட்டத்தின் கீழ் 662.12 கிலோமீட்டர் நீளமுள்ள 176 சாலைகள் 276 கோடியே 99 லட்சம் ரூபாய் செலவில்
மேம்பாடு செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன. இதன் மூலம் 28 மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் பலனடைகின்றனர். தேசிய நெடுஞ்சாலை மூலப்பணிகள் திட்டத்தில் 517 கோடியே 24 லட்சம் ரூபாய் செலவில் 625.55 கிலோமீட்டர் நீள சாலை பணிகள் மற்றும் 4 பால பணிகள் புதுப்பிக்கப்பட்டு மத்திய சாலை நிதி திட்டத்தின் கீழ் 540.63 கிலோமீட்டர் நீள 47 சாலை பணிகள் மற்றும் 6 பால பணிகள் 349 கோடியே 91 லட்சம் ரூபாய் செலவில் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. நபார்டு கடன் உதவியுடன் அரசு மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் பாலங்கள் கட்டுதல் திட்டத்தின் கீழ் 231 பாலங்கள் 461 கோடியே 8 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு 31 மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் பயனடைகின்றனர். தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டம் 2க்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சாலை உள்கட்டமைப்பு கழகத்தின் மூலம் 65 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டு இத்திட்டத்தின் 2049 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டு பூர்வாங்க ஆய்வு வேலைகள் நடைபெற்று வருகின்றன. மாநிலங்களுக்கு இடையிலான சாலை இணைப்பு திட்டத்தின் கீழ் 2011-12 ஆண்டில் 20 கிலோமீட்டர் நீள 2 சாலை பணிகள் 8 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவில் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தின் கீழ் 2013-14 நிதியாண்டில் நிலுவை பணியாக எடுத்துக் கொள்ளப்பட்ட 30.40 கிலோமீட்டர் நீள ஒரு சாலை பணி 18 கோடியே 47 லட்சம் ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ளது. திட்டம் சாரா பணிகள் கீழ் 2747 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் 13,507 கிலோமீட்டர் நீள சாலையில் புதுப்பிக்கும் பணிகள் முடிவுற்றன. சிறப்பு பழுது பார்த்தல் காலமுறை புதுப்பித்தல் திட்டத்தின் கீழ் 24 எண்ணிக்கையிலான 263.72 கிலோமீட்டர் நீள சாலை பணிகள் 136 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாதாரண பழுது பார்த்தல் மற்றும் வெள்ள நிவாரண பணிகளின் கீழ் 52 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நபார்டு கடன் உதவியுடன் அரசு சாலைகளில் பாலங்கள் கட்டுதல் திட்டத்தின் கீழ் 8 பாலங்கள் 16 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு இதன் மூலம் 7 மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் பலனடைகின்றனர். நபார்டு கடனுதவியுடன் கிராம சாலைகளை மேம்பாடு செய்தல் திட்டத்தின் கீழ் 4 பாலங்கள் 4 கோடியே 37 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு இதன் மூலம் 3 மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் பயனடைகின்றனர். ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் என்ற குரலுக்கேற்ப எவராலும் செய்ய முடியாத சிந்திக்க முடியாத புதிய திட்டங்களையும் திட்டமிட்டு ஆய்ந்து செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும் மாற்றாரும் உற்றாரும் கற்றாரும் பெற்றோரும் நல்லோரும் வல்லோரும் ஆன்றோரும் சான்றோரும் கற்றாரும் கல்லாரும் இருப்பாரும் இல்லாரும் எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 28/8/2014 அன்று மண்ணிவாக்கம் முதல் நெமிலிச்சேரி வரை 1081 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 27 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை வெளிவட்ட சாலையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வச்சாங்க. நெமிலிச்சேரி முதல் மீஞ்சூர் வரைக்கும் 1075 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 30.5 கிலோமீட்டர் நீளத்துல அமைக்கப்பட உள்ள வெளிவட்ட சாலையின் 2ஆம் கட்ட பணிகளுக்கும் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. இது குறித்த விவரங்களை இப்ப பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளில் சாலை கட்டமைப்பு வசதி மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. சாலை கட்டமைப்பு வசதியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தேவைக்கேற்ப மாநிலம் முழுவதும் புதிய சாலைகளை அமைத்தல், புதிய பாலங்களை கட்டுதல், ஏற்கனவே உள்ள சாலைகள் மற்றும் பாலங்களை பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சென்னை மாநகரை சுற்றி அமைந்துள்ள பிரதான தொழில் வளர்ச்சி மையங்களை இணைக்கும் வகையிலும் இப்பகுதிகளில் தற்போதுள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் வெளிவட்ட சாலை அமைத்திட முதற்கட்டமாக தேசிய நெடுஞ்சாலை 45 உள்ள வண்டலூரில் தொடங்கி தேசிய நெடுஞ்சாலை 4 நசரத்பேட்டை வழியாக தேசிய நெடுஞ்சாலை 205 உள்ள நெமிலிச்சேரி வரை 6 வழி சாலையாக அமைத்திட தமிழக அரசால் முடிவு செய்யப்பட்டு
அதற்கான பணிகள் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் வடிவமைப்பு, கட்டுமானம், நிதி, இயக்கம், ஒப்படைத்தல் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன்படி 1081 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மண்ணிவாக்கம் முதல் நெமிலிச்சேரி வரையில் அமைக்கப்பட்டுள்ள 27 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை வெளிவட்ட சாலையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் 28/8/2014 அன்று காணொளி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் தேசிய நெடுஞ்சாலை 205 உள்ள நெமிலிச்சேரியில் தொடங்கி தேசிய நெடுஞ்சாலை 5 பாடியநல்லூர் வழியாக திருவொற்றியூர், பொன்னேரி, பஞ்செட்டி சாலையில் மீஞ்சூர் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1075 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள சென்னை வெளிவட்ட சாலையின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்துள்ள சென்னை வெளிவட்ட சாலை 6 வழி சாலையுடன் சேவை சாலைகள், ஒரு ரயில்வே கடவுச்சாலையுடன் கூடிய பரிமாற்ற வழி மேம்பாலம், 3 பெரிய பாலங்கள், 2 சிறு பாலங்கள், 3 சாலை மேம்பாலங்கள், 8 வாகன கடவுகள் மற்றும் 18 பாதசாரி கடவுகள் ஆகிய வசதிகளை உள்ளடக்கியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியிலிருந்து சென்னைக்கு வரும் கனரக பெட்டக வாகனங்கள் மற்றும் இதர வாகனங்களால் சென்னை புறநகர் பகுதி சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறைந்து அதனால் ஏற்படும் காலதாமதமும் தவிர்க்கப்படும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், நாமக்கல், ஈரோடு, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விருதுநகர், திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல 130 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 34 ஆற்றுப்பாலங்கள், 2 ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் புதிய அலுவலக கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வச்சாங்க. இந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் பசுமாத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தொளவேடு, காஞ்சிபுரம் மாவட்டம் தழுதாலிக்குப்பம் மற்றும் கடப்பாக்கம், தருமபுரி மாவட்டம் வெங்கடதார அள்ளி மற்றும் நாகர்கூடல், திருவண்ணாமலை மாவட்டம் அனக்காவூர், விழுப்புரம் மாவட்டம் தானமானியம் மற்றும் பாலப்பட்டு, சேலம் மாவட்டம் சூளாங்குறிச்சி, நாமக்கல் மாவட்டம் கோம்பைப்பேடு, படைவீடு மற்றும் காமாட்சிபுரம், ஈரோடு மாவட்டம் சிக்கள்ளி, உப்புக்காரப்பள்ளம் மற்றும் குமாரவலசு, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம் திருக்கலார், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், ஆறுகாட்டுத்துறை, ஐயனார் கோவில் மற்றும் கொள்ளித்தீவு, விருதுநகர் மாவட்டம் சங்கரமூர்த்திப்பட்டி, பாலவனத்தம், நென்மேனி மற்றும் சேத்தூர், திண்டுக்கல் மாவட்டம் மானூர், தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்புள்ளி மற்றும் முக்காணி ஆத்தூர், திருநெல்வேலி மாவட்டம் ஆய்க்குடி, நெடுவயல் மற்றும் திருக்குறுங்குடி, திருப்பூர் மாவட்டம் சிக்கனாபுரம், தண்ணீர் பந்தல், கூட்டுப்புளி மற்றும் ஆண்டியூர் ஆகிய இடங்களில் 129 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 34 ஆற்றுப்பாலங்கள் மற்றும் 2 ரயில்வே மேம்பாலங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் 28/8/2014 அன்று காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பயணியர் மாளிகை, திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தரக்கட்டுப்பாடு உட்கோட்ட அலுவலகம் மற்றும் ஆய்வகம், திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உட்கோட்டம் மற்றும் பிரிவு அலுவலகம், தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உட்கோட்டம் மற்றும் பிரிவு அலுவலகம் என 1 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் திறந்து வைத்து அடிக்கல் நாட்டிய பணிகளின் மொத்த மதிப்பு 2286 கோடியே 91 லட்சம் ரூபாய் ஆகும். சென்னை மாநகரை சுற்றி அமைந்துள்ள பிரதான தொழில் வளர்ச்சி மையங்களை இணைக்கும் வகையிலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் 1081 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மண்ணிவாக்கம் முதல் நெமிலிச்சேரி வரை அமைக்கப்பட்டுள்ள 27 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை வெளிவட்ட சாலையை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மண்ணிவாக்கத்திலிருந்து நெமிலி வரைக்கும் இந்த புறவட்ட சாலை அவுட்டர் ரிங் ரோடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் திறந்து வச்சாங்க.
இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பூந்தமல்லி போகிறதுக்கும், பாடியநல்லூர், ரெட் ஹில்ஸ் போகிறதுக்கு, கும்மிடிப்பூண்டி போகிறதுக்கு, அதே மாதிரி மீஞ்சூர் போகிறதுக்கு, பொன்னேரி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வழி. பெட்ரோல் கன்செஷனும் கம்மியாக கிடைக்குது. டிராஃபிக் ஜாம் இல்லாமல் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த புறவட்ட சாலையை மேடு பள்ளம் இல்லாமல் எல்லா நவீன வசதிகளோடும் ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு சென்னை வாழ் மக்கள் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம இங்கே வந்து இந்தியாவிலே வந்து இருக்கிறது இட்ஸ் வெரி ப்ரவுட். தட் மீன்ஸ் ஜஸ்ட் மீன்ஸ் டசன்ட் நோ ஹவு டு தட் எக்ஸ்பிரஸ் த லாங்குவேஜ். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு சிஎம். புறவழி சாலையில் போவதுக்காக எங்களுக்கு சீக்கிரம் அரை மணி நேரத்தில் போயிடுறோம். அதனால் எங்களுக்கு பெட்ரோல் செலவும் நேரமும் மிகவும் குறைவாக பயன்படுத்திக்கிறோம். அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. வெளியூர் சென்று வரும்போது வண்டலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிரமப்பட்டு கொண்டிருக்கோம். இப்போ இந்த வெண்ணிவாக்கத்திலிருந்து வெளிவட்ட சாலை திறந்து வைத்ததுனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பகுதி மக்கள் சார்பில் என்ன சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 34 ஆற்று பாலங்கள் மற்றும் 2 ரயில்வே மேம்பாலங்களை பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பொதுமக்கள் தங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. ஊர்ல வந்து இந்த பிரிட்ஜி இல்லாததுனால ரொம்ப வசதி எல்லாம் நாங்கள் ரொம்ப குறைவாயிருந்தோம். பசங்க படிக்கிறதுக்கோ இல்லை போகிறதுக்கோ வர்றதுக்கோ ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. இப்போ அம்மா வந்து எங்களுக்கு இந்த பிரிட்ஜி திறந்ததுனால எங்களுக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஒரு விவசாயத்துக்கு போனோம், எதுக்குமே எங்களுக்கு போகிறதுக்கு முடியல. தண்ணி வந்துட்டு ஆற்றுல. அதனால சுற்றிக்கிட்டு ஊத்துக்கோட்டை இப்படி பெரியபாளையம் இப்படி போனோம். யானம்பாக்கம் போனோம், ஒரு விவசாயத்துக்கு பண்ணணுன்னாலும் எங்களுக்கு போகிறதுக்கு முடியல. அதனால இப்போ பிரிட்ஜி திறந்ததுனால எங்களுக்கு அம்மா எங்களுக்கு நல்லது செய்ததுனால அம்மாவுக்கு ரொம்ப நாங்கள் நன்றியாக இருக்கிறோம். இந்த பசுமாத்தூர் மேம்பாலம் கட்டியதுனால இந்த பக்கத்தில் இருக்கிற கிழக்கு பக்கத்தில் இருக்கின்ற கேவிக்குப்பம், மேல்மாங்குப்பம், மகாதேவமலை, மேல்காவனூர், கீழாலத்தூர், சேத்துவண்டை உள்ளிட்ட கொசவன்புதூர் பல்வேறுபட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த பகுதியின் வழியாக சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையை நேரடியாக பயணிக்க இந்த வழியாக பயன்படுத்துகிறார்கள். இந்த திட்டத்தை அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்யூர் தொகுதி, கடப்பாக்கம், ஆலம்பரக்குப்பம், தழுதாலிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவ கிராம மக்கள் இந்த பக்கியாங் கால்வாயை கடந்து செல்வதற்கு மிகுந்த சிரமப்பட்டிருந்தோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதி மீனவ மக்களுடைய நலன் கருதி தழுதாலிக்குப்பம் பகுதி மக்களுக்கும் ஆலம்பரக்குப்பம் பகுதி மக்களுக்கும் பக்கியாங் கால்வாயை கடப்பதற்கு உயர்மட்ட பாலத்தை அமைத்து திறந்து வச்சிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு இந்த பகுதி மீனவ மக்களின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2,20,00,000 ரூபாயில இந்த பாலம் கட்டி கொடுத்ததுக்காக தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்க நாடல ஊராட்சி மன்ற சார்பாகவும் வாக்காளர் பொதுமக்கள் சார்பாகவும் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு கோடியான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுகிறேன். செய்யாறு டு வந்தவாசி நெடுஞ்சாலை, இதுக்கு முன்னாடி இந்த பாலம் குறுகிய பாலமா இருந்தது. அதாவது போக்குவரத்து போறதுக்கு ரொம்ப நெரிசல் வர, ஆனால் மக்களுக்கு ரொம்ப கடினமா இருந்தது இந்த வழி. ஆனா இப்ப அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மேம்பாலம் பெரியதாக கட்டினதால மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. விநாயகபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே குறுகிய பாலமாக இருந்ததுனால போக்குவரத்து வசதி பத்தாம மழை பெஞ்சா தண்ணியில் போய் நடந்து போகிற மாதிரி இருக்கும். விபத்துங்க அடிக்கடி ஏற்பட்டுச்சு. நிதி ஒதுக்கி கொடுத்ததுனால பெரிய பாலமாக கட்டி நல்ல போக்குவரத்து வசதி நல்லா இருக்குது. முதலமைச்சர் அம்மாவுக்கு மிக்க நன்றி. மலையாள மக்கள் வாழும் பகுதியில் ஒரு 95% மேலாக தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 25 கிராமத்துக்கு மேலாக பயனளித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் அது போல் வசதிகள் போய் வர்றதுக்கும் கர்ப்பிணி பெண்கள் போய் வர்றதுக்கும் வசதியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவிகள் மழை காலங்களில் இப்போ இந்த பாலத்தின் வழியாக கடக்க முடியாமல் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்த நாட்களும் உண்டு. இப்போது அந்த குறைகளையும் நிவர்த்தி செய்து இன்றைக்கு மாணவிகள் பள்ளிக்கு செல்வது ரொம்ப வசதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எந்த மழை காலம்னு பார்க்காம எந்த நாட்களையும் நாங்கள் போகிறதுக்கு ஒரு வசதியை செய்து கொடுத்துருக்காங்க அம்மா அவர்கள். இதற்கு முன்னால் இந்த சாலை வழியாக மழையோ வெள்ளமோ வந்தால் எங்களால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. புரட்சி தலைவி அம்மா அந்த பாலத்தை கட்டி கொடுத்த பிறகு
எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அதனால் இந்த பாலத்தை கட்டித்தந்த புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாலம் இப்போ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு. மழை காலத்துலேயும் சரி, மற்ற எந்த நேரத்துலையும் சரி, இப்போ எந்த போக்குவரத்தும் தடை இல்லாமல் போக முடியுது, வர முடியுது. முன்னாடி இருந்த சிரமங்கள் இப்போ இல்லை. இந்த பாலம் கட்டி கொடுத்ததுனால ரொம்ப இப்போ மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதனால் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சாலை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மேற்கொண்டு வரும் திட்டங்கள் குறித்தும் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் விரிவா பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்களின் பிற நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2287 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கி வைத்த சென்னை வெளிவட்ட சாலை, அடிக்கல் நாட்டிய 2ஆம் கட்ட பணிகள், பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த 34 ஆற்றுப்பாலங்கள், 2 ரயில்வே மேம்பாலங்கள், அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றோட விவரங்களை விரிவா பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோட செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.